Hi everyone, welcome to Sai Vinesh Learning Academy. Okay, test series 3 எல்லாமே அட்டெண்ட் பண்ணீங்களா? கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் பார்க்கலாமா? ஓகேங்களா? புதுசா பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்லயே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The current flowing in a semiconductor due to the application of external DC voltage. External DC voltageனால current flow ஒரு semiconductorல இருந்துச்சு அப்படின்னா அது என்ன current அப்படின்னா that is called as the drift current. This is the ஒரு direct இதுதான். So drift current is the electric current caused by the particles getting pulled by an electric field. ஒரு electric fieldனாலேயோ அப்படி இல்ல ஒரு external DC voltage ஒரு applicationனாலேயோ நடக்கிறது தான் என்னது drift current. Next one, the concentration of the minority carriers in an extrinsic semiconductor under equilibrium is. ஓகே, இப்ப மைனாரிட்டி கேரியர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மைனாரிட்டி கேரியர்ஸ் போது எப்பயுமே ஒரு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த மைனாரிட்டி கேரியர்ஸ் ஒரு எக்ஸ்டென்சிவ் செமிகண்டக்டர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த டோப்பிங் கான்சன்ட்ரேஷன். சோ இதுதான் ஆன்சர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி டோப்பிங் கான்சன்ட்ரேஷன். சோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். ஓகேங்களா? இப்ப N into P is equal to NA square. N அப்படின்றது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், Pன்றது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹோல்ஸ். இது ரெண்டோட ப்ராடக்ட் தான் இன்ட்ரின்சிக் கேரியர் அப்படின்னு சொல்றது. அப்ப ஒரு N டைப் செமிகண்டக்டர்ல மைனாரிட்டி ஹோல் concentration எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்னா P is equal to NA square divided by ND. NDன்றது concentration of the donor impurity சொல்றாங்க. So காமனா it is inversely proportional to the doping concentration. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், the oscillator circuit shown in the figure. இந்த ஃபிகர் மட்டும் கொடுத்திருக்காங்க. என்ன ஆசிலேட்டர் சர்க்யூட்ன்றது நம்ம டிட்டர்மைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ ரெண்டு கெபாசிட்டன்ஸ் parallel இருக்கு with inductance. So இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன சர்க்யூட்டா இருக்கு? That is the Colpitts oscillator. So Colpitts oscillator போது இந்த ஃபர்ஸ்ட் நமக்கு எடுக்கும் போதே இந்த ரைட் சைடுல இருக்கக்கூடிய L, that is C1 C2. First C1 is parallel with C2 C1 C2. ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்றோம். C1 C2 சால்வ் பண்றதுக்காக C equivalence is equal to series, that is ரெண்டுமே வந்து சீரிஸ் கன்சிடர் பண்ணி C1 into C2 divided by C1 plus C2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 1 picofarad கிடைக்குது. அந்த 1 picofarad வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்து இங்கே வந்து C, that is நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு ஃபார்முலா என்ன இருக்கும்? இங்க வந்து கிரவுண்ட் பண்றதுக்காக தான் டேர்ம்ல எடுத்திருக்காங்க. சோ அந்த மாதிரி கன்சிடரேஷன் எடுத்திருக்காங்க. சோ தட் இஸ் த L into C equivalence. L into C equivalent L ஓட வேல்யூ என்ன? 10 மைக்ரோஹென்றி. மைக்ரோஹென்றினும் போது 10 into 10 to the power of minus 6, 1 into 10 to the power of minus 12. இந்த டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியில எடுத்தோம்னா இதுவும் பாருங்க 10 to the power of minus 6 இருக்கு. இங்க 10 to the power of minus 12 இருக்கு. அதை ரெண்டையும் காமன் பண்ணோம்னா 10 to the power of minus 18 வரும். அதை வந்து 10 to the power of minus 9 into 2 போடலாம். 10 to the powerல மட்டும் எப்பயுமே அப்படி போடலாம். அப்ப அந்த ஸ்கொயர் ரூட் 2 கேன்சல் ஆகி 10 to the power of minus 9 கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப பையோட வேல்யூ 3.14. அடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 அப்படின்னா that is a 3.16 கன்சிடரேஷன் வச்சு நம்ம சால்வ் பண்றோம். ஸோ எஃபோட வேல்யூ அப்ராக்சிமேஷன் இஸ் that is a 50.5 மெகாஹெர்ட்ஸ். அடுத்தது ஸ்கிம்மர் ட்ரிகர், மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர், அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் அண்ட் தென் பிளாக்கிங் டயோடோட ஒவ்வொரு இதுக்கும் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஃபர்ஸ்ட் ஸ்கிம்மர் ட்ரிகர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கிம்மர் ட்ரிகர் எப்பயுமே எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா ஒரு பைஸ்டேபிள் சர்க்யூட்டா தான் பிஹேவ் பண்ணும். அதே மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா பல்ஸ் ஜெனரேட்டர் சர்க்யூட்டா ஆக்ட் ஆகும். அடுத்து இது அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் எடுத்துட்டோம்னா எந்த வித ஸ்டேபிள் ஸ்டேட்டும் இருக்காது. ரெண்டுமே எனக்கு குவாசி ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ் தான். Blocking oscillator எடுத்துக்கிட்டோம்னா that is a waveform generator that will produce the narrow pulses. So that is the அதுல அப்படியே இப்ப மேட்ச் பண்ணுங்க. that is a skimmer trigger. skimmer trigger என்னன்னு சொல்றோம்? Bistable circuit. Bistable circuit, that is the third one. Monostable multivibrator is the pulse generator circuit. Pulse generator circuit. ஓகேங்களா? அடுத்தது unstable multivibrator is the no stable state. அடுத்து blocking oscillator. அப்ப என்ன ஆன்சர் வரும்? that is the option A is the answer. 3, 2, 4 and then 1. ஓகேங்களா? அடுத்தது பிளாக்கிங் ஆசிலேட்டர் பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் தேவை. சோ இட் நீட்ஸ் a pulse transformer. அடுத்தது 2 milliammeters with full scale currents of 1 milliamps and 10 milliamps are connected in parallel and they radiate 0.5 milliamps and 2.5 milliamps respectively. Their internal resistance are in the ratio of their அதோட internal resistance எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ 2 milliammeters சொல்லியிருக்காங்க. அதோட ஃபுல் ஸ்கேல் டிஃபரன்ஸ், ஃபுல் ஸ்கேல் கரண்ட் ரெண்டு வேல்யூ கொடுத்திருக்காங்க. 1 milliamps and then 10 milliamps. இப்ப இதுல பாருங்க I1 is equal to 1, I2 is equal to 10, I is equal to V by R. I is equal to V by R போது எப்பயுமே I is inversely proportional to R. அப்ப I1 by I2 அப்படின்னா R2 by R1. அப்ப I1 ஓட வேல்யூ என்ன? 1, I2 ஓட வேல்யூ 10. 1 by 10 is equal to R2 divided by R1.
அதை அப்படியே எடுத்துட்டோம்னா ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட ரேஷியோ. அப்ப R1:R2. அப்ப அப்படியே ரெசிப்ரோக்கலா மாத்துறோம். சோ R1:R2 போது நமக்கு ஆன்சர் இஸ் 10:1. ஓகேங்களா? இது இந்த மாதிரி M&Aல क्वेश्चंस கேட்டிருந்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்றது? அடுத்தது மேட்ச் லிஸ்ட் 1 டேர்ம் வித் த லிஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ரிலேட்டிவ் எரர், precision, calibration and then resolution எல்லாமே டைரக்ட் இதுதான். ரிலேட்டிவ் எரர் அப்படின்னா that is the ratio of the absolute error to the true value. So epsilon r is equal to del A divided by AT. Del A அப்படின்றது measured value minus true value. AT is the true value. Precision அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா measure of the reproducibility of the measurement. இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா that is the identical output வந்து நான் இது ஆல்ரெடி நம்ம கிளாஸ் எடுத்தவங்க இதுலயே நமக்கு ஆக்சுவலா அந்த வீடியோ இருக்கு. அந்த ப்ரிசிஷன் இந்த டேர்ம் எல்லாம் பாத்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ சேனல்ல M&Aயோட டாபிக் பேசிக்ஸ் டாபிக்னு ஃபர்ஸ்ட் ஒரு இது வீடியோ இருக்கும். அடுத்து கேலிபிரேஷன் அப்படின்றது மேக்கிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆன் த ஸ்கேல். அதே மாதிரி ரிசல்யூஷன் அப்படின்னா ஸ்மால் சேஞ்ச் இன் த இன்புட், அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம், டிடக்டபிள். அதை டிடக்ட் பண்ணாலும் எனக்கு எந்த வித இதுவும் இருக்காது. ஸோ தட் இஸ் த டிடக்டபிள் சேஞ்ச் அப்படின்னு ரெசல்யூஷன். ஸோ தட் இஸ் த ஆப்ஷன் D is the answer 2143. ஓகேங்களா? ஸ்மாலஸ்ட் 2143. அப்ப ரேஷியோ ஆஃப் த டிஃபரன்ஸ் and then precision the ability of the with the same input. அதாவது ஒரே இன்புட் சிக்னல் வச்சு எனக்கு ஐடென்டிக்கல் அவுட்புட் வந்துட்டு இருந்ததுன்னா அது. அடுத்து calibration அப்படின்னா that is the adjustment of the scale. Resolution அப்படின்னா that is the deductible, the smallest increment in the measurement that can be deducted. Okay, next one. The minimum number of NAND gates used required to implement a plus a b bar plus a b bar c is equal to. அதாவது a plus a b bar அடுத்தது a b bar c. இந்த ரெண்டாவது that means செகண்ட் டேர்ம் அண்ட் தேர்ட் டேர்ம்ல a b barன்றது காமனா இருக்கு. சோ அதை வந்து வெளியில எடுக்கலாமா? a இதுல இப்ப இல்லட்டா மூணுலயுமே காமனா எடுத்திருக்காங்க. சோ மூணுலயுமே காமனா எடுத்தோம்னா 1 plus b bar plus b bar c. இதோட ஈக்குவலன்ட் என்ன? 1. ஓகேங்களா? ஆல்ரெடி இது பார்த்திருந்தோம் அப்படின்னா தெரியும் நமக்கு. இப்ப இதுல NAND கேட்டோட ரெக்யர்மெண்டே கிடையாதுன்றாங்க. இல்ல அப்படின்னா வேற எப்படி சால்வ் பண்ணலாம்னா a b bar plus a bar b bar c ல காமனா எடுத்துட்டோம்னா a b bar 1 plus c வரும். சோ 1 plus c போது 1 வந்துரும். அடுத்து a b bar, அடுத்து இதுல ரெண்டுலயும் காமனா இருக்கிறது a மட்டும் எடுத்துட்டு 1 plus b bar போட்டோம் அப்படின்னா 1 plus b bar is equal to 1. a மட்டும் தான் ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப ரெக்யர்மெண்ட் ஆஃப் NAND கேட் இந்த இடத்துல தேவையே இல்ல. சோ 0. அடுத்தது இந்த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் y is equal to abc plus ab c bar plus a bar b bar c plus a bar bc. ஓகே, இப்ப இதுல எனக்கு சொல்யூஷன் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ காம்ப்ளிமெண்ட்னா இந்த ஓவரால் எல்லாத்துக்குமே எனக்கு காம்ப்ளிமெண்ட் போடுவேன். அப்ப காம்ப்ளிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸ்பிரஷனை கொஞ்சம் குறைச்சுக்கிறேன். என்ன பண்றேன்னா இது ரெண்டுலயும் காமனா இருக்கக்கூடியது ஏபியா. சோ ஏபியை காமனா எடுத்துட்டேன்னா சி பிளஸ் சி பார். இது ரெண்டுலயும் காமனா இருக்கக்கூடியது ஏ பார் சி. அப்ப பி பார் பிளஸ் பி. அப்ப இது ரெண்டோட ஈக்குவலன்ட் 1. அப்ப ஏபி பிளஸ் ஏ பார் சி. இதுல எதுவுமே எனக்கு கான்ஸ்டன்டா இல்ல. சோ இதுக்கு காம்ப்ளிமெண்ட் இப்ப எடுக்கிறேன். இதுக்கு காம்ப்ளிமெண்ட் நான் எடுத்தேன் அப்படின்னா இதுக்கு காம்ப்ளிமெண்ட் நான் எடுத்தேன் அப்படின்னா a டாட் b the whole bar plus a bar c the whole bar. ஓகேங்களா? a டாட் b the whole bar அப்படின்னா இதை நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? a bar plus b barன்னு ஸ்பிளிட் பண்ணலாமா? அதே மாதிரி இங்க a bar டாட் d cன்றதை எப்படி மாத்தலாம்? a plus c. இப்ப இந்த பிளஸ்ன்றது எனக்கு என்னவா மாறிடும்? டாட்டா மாறிடும். ஓகேங்களா? சோ இதுதான் எக்ஸ்பிரஷன் சால்வ் பண்றது. அடுத்தது the resolution of an 4-bit counting ADC is 0.5 volt. For an analog input of 6.6 volts, the digital output of the ADC will be. ADC யோட digital output என்னவா இருக்கும்? analog input 6.6 volt அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்ப இதுல resolution அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா that is a deductible ன்னு சொல்லிட்டோம். அப்ப that is a 0.5. அப்ப 0.5 அதே மாதிரி Vin என்ன? 6.6. ஃபார்முலா ரெசல்யூஷனோட ஃபார்முலா என்ன? Vin divided by 2 power n minus 1. அப்ப 2 power n minus 1 தான் எனக்கு ஆக்சுவலா வந்து நான் இப்ப ரெசல்யூஷன் எனக்கு தெரியும். சோ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ரெசல்யூஷனை கீழே கொண்டு வந்துடுறேன். அப்ப 2 to the power of n minus 1 is equal to 6.6 divided by 0.5. 0.5 னா மீனிங் என்ன? 1/2. அந்த 2 ஓட 6.6 மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 13.2. அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய மைனஸ் 1 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தேன்னா 14.2. அப்ப 2 to the power of n is equal to 14.2. அப்ப அதுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 14 base 10 கன்சிடர் பண்ணிட்டு நம்ம அதோட ஈக்குவலன்ட் எடுத்துக்கிறோம். 8 plus 4 plus 2 14. that is 1110. 1110ன்ற ஈக்குவலன்ட் என்ன? 14. so based 14 base 10 எடுத்துட்டு அதுக்கு பைனரி ஈக்குவலன்ட் எடுக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन. SMPS normally use a ferrite core transformer in place of iron core because of. அதாவது ferrite core transformer யூஸ் பண்றோம் in place of iron coreன்றாங்க. அதோட ரீசன் என்ன அப்படின்னா SMPS that is a switched mode power supply. அது எப்பயுமே வந்து ferrite core transformers தான் யூஸ் பண்ணும் in place of iron core because of எதனால அப்படின்னா lower core loss. ஓகேங்களா? because of
லோவர் கோர் லாஸ். அதே மாதிரி ஃபெரைட்ல வந்து ஹை ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். சோ லோ எடி கரண்ட் லாஸ். சோ அதனாலதான் இது லோவர் கோர் லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எதனால ஃபெரைட் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஹை ரெசிஸ்டிவிட்டி, சோ லோ எடி கரண்ட் லாஸ், ஹென்ஸ் லோவர் கோர் லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது calculate the power factor of a single phase thyristor controlled bridge rectifier if the firing angle is 30 degree. பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பவர் ஃபேக்டரோட ஃபார்முலா என்ன? ஒரு சிங்கிள் ஃபேஸ் தைரிஸ்டர் கண்ட்ரோல்டு பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட ஃபார்முலா 2√2 divided by pi into cos alpha. ஆல்பாவோட வேல்யூ தான் ஃபயரிங் ஆங்கிள். ஃபயரிங் ஆங்கிள் இஸ் 30 டிகிரி சொல்லிட்டாங்க. அப்ப 2√2 divided by pi into cos 30 டிகிரி. அப்ப 2√2 divided by pi into √3 cos 30 டிகிரியோட வேல்யூ 0 1/2 sin எடுத்துட்டோம்னா 0 1/2 1/√2 √3/2 1. அப்ப அப்படியே காசுக்குன்னு வரும்போது 1 √3/2. அப்ப cos 30 டிகிரின்னும் போது √3/2. அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா √2 into √3 divided by, that is root of 6 divided by pi. அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா that is answer is 0.78. அடுத்ததுல for harmonic distortion reading of D2 is equal to 0.1, D3 is equal to 0.02, D4 is equal to 0.01 with I1 is equal to 4 amps and RC is equal to 8 ohm. Calculate that total harmonic distortion THD, fundamental power component P1 and total power P. இந்த மூணையுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. That is a THD, fundamental power component P1 and total power P. இப்ப இதுல எனக்கு total harmonic distortion அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஃபார்முலா என்ன? square root of D2 square plus D3 square plus D4 square plus etc. into 100. அப்ப D2 ஓட வேல்யூ தெரியும், D3 ஓட வேல்யூ தெரியும், D4 ஓட வேல்யூ தெரியும். அப்ப square root of 0.1 the whole square plus 0.02 the whole square plus 0.01 the whole square into 100. அப்ப அதை சால்வ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன? 10.24%. ஓகேங்களா? பெர்சன்டேஜ்ல சொல்லியிருக்கோம். அப்ப அதை 100 ஆல் கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 0.1 ஆயிடுமா? ஓகேங்களா? அடுத்து P1 ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபண்டமெண்டல் பவர் P1 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா I1 square RC divided by 2. RC யோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? 8 ohm சொல்லியிருக்காங்களா? அப்ப I1 தெரியும், RC தெரியும். அப்ப I1 square RC divided by 2. அப்ப 4 square into 8 divided by 2. 4 square into 16, 16 into 4 வரும். So that is 64 watt. அடுத்து total power C, that is the power P is equal to 1 plus THD square into P1. THD's value தெரியும், P1 ஓட வேல்யூ தெரியும். Direct substitution. THD ஓட வேல்யூ என்ன? 0.1, P1 ஓட வேல்யூ 64. So that is power P is equal to 64. Option A is the answer. Next one, signal flow graph. அன்னைக்கு ஆல்ரெடி ஃபார்வர்ட் பாத் அந்த லூப் மத்தி வச்சு பார்த்திருந்தோம். ஈக்குவேஷன் ஃபார்மேஷன் அப்படின்னா இதுல ஃபார்வர்ட் பாத்னு பாருங்க. ஒன்னு நமக்கு மேசான்ஸ் இதுதான் யூஸ் பண்ணுவோம். சோ ஃபார்வர்ட் பாத்னா ஒரே ஒரு ஃபார்வர்ட் பாத் தான் இருக்கு. சோ டைரக்டாவே அதை எழுதிடலாம். G1, G2, G3, G4. இதுதான் இப்ப எனக்கு மேல வரப்போகுது. சோ G1, G2, G3, G4. அப்ப அந்த ஆப்ஷன் A ஆர் B அது ரெண்டுல தான் ஏதாவது ஒண்ணு இருக்க போகுது எனக்கு. அப்ப எனக்கு இப்ப லூப்ஸ் கன்சிடரேஷன் பண்ண போறேன். எத்தனை நம்பர் ஆஃப் லூப்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3. அது எதுவும் ரிப்பீட் ஆகுதா அப்படின்றத ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. எதுவுமே ரிப்பீட் ஆகல. அதே மாதிரி ஒரு லூப்பும் இன்னொரு லூப்பும் டச் ஆகாம இருக்கான்றத பாருங்க. ரெண்டு லூப் டச் ஆயிக்கவே இல்லை. இப்ப இந்த G1, G2 இருக்கிறதும் G3, G4 இருக்கிறதும் டச் ஆயிக்கவே இல்லை. ஓகேங்களா? அதுதான் நான் டச்சிங் லூப் அப்படின்னு சொல்லி எடுப்போம். லூப்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் G1, G2 minus H1. அப்ப மைனஸ் G1, G2, H1 அதே மாதிரி மைனஸ் G3, G4, H2 அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய G2, G3 that is H3 minus G2, G3, H3. ஓகேங்களா? இப்ப நான் டச்சிங் லூப்ஸ் அப்படின்றது இது ரெண்டு தான் நான் டச்சிங் லூப்ஸ். அப்ப இந்த ரெண்டு நான் டச்சிங் லூப்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா G1, G2, H1 as well as G3, G4, H2 ரெண்டுலயுமே மைனஸ் இருக்கும். ரெண்டு மைனஸ் பிளஸ் ஆகி that is G1, G2, G3, G4, H1, H2. ஓகேங்களா? மேசான்ஸ் இதுபடி del is equal to 1 plus loop gains plus non touching loops. இதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இந்த இதை எடுத்துட்டோம். del 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா that is a ஒரு இது இன்னொருக்குள்ள இருக்கு. that means அந்த 1 minus 0 போடும். that is a 1. அப்ப அடுத்தது மேசான்ஸ் கெயின் ஃபார்முலா படி P1 into del 1 divided by del. அது அப்படியே டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். ஓகேங்களா? Determine the location of poles and zeros of the transfer function. Y of s is equal to s plus 2 into s plus 4 divided by s into s plus 1 into s plus 3. Poles எங்க பார்ப்போம், zeros எங்க பார்ப்போம். Poles எப்பயுமே என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர் பார்ப்போம். zeros எப்பயுமே நியூமரேட்டர் பார்ப்போம். இங்க டினாமினேட்டர் பாத்தீங்க அப்படின்னா 3 டேர்ம் இருக்கு. s ஓடது எத்தனை இருக்குன்னு பாருங்க. 3 டேர்ம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல s plus 0, செகண்ட் இதுல s plus 1, தேர்ட் இதுல s plus 3. அப்ப 0, -1, -3. ஓகேங்களா? அடுத்தது ஜீரோஸ் எங்க பார்ப்போம், நியூமரேட்டர்ல பார்ப்போம். -2,
4. அப்ப நமக்கு இருக்கிறதுல there is the options அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 0, -1, -3 and then 0, -2, -4. So that is option A is the answer. அடுத்தது 15th one. Given the analog signal x of t is equal to 2 sin 100 pi t. Suppose the signal is sampled at the rate of fs is equal to 75 hertz. What is the discrete time signal obtained after the sampling? அதாவது discrete time signal என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சோ இது வந்து நம்ம டிஎன்பிசி ஏஇ கொஸ்டின். ஓகேங்களா? அப்ப ஒரு x of t யோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 2 sin 100 pi t. fs is equal to 75 hertz. fs வந்து எதுக்கு எப்பவுமே ஈக்குவலா இருக்கும்? 2 into fm க்கு ஈக்குவலா இருக்கும். So that is equal to the 75 hertz. We know that sampling அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா small t is equal. Small t அப்படின்றது என்ன இருக்கும்? n into capital TS. அப்ப capital TS is equal to 1 divided by 2 into FM. எப்பயுமே வந்து TS is equal to 1 by FS தான். FS is equal to 2 into FM என்றனால இந்த substitution நம்ம பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அப்ப small t இருக்கிற இடத்துல எனக்கு என்ன வரும்? n into capital TS. அப்ப 2 into sin 100 pi into n into capital TS. n into capital TS போடுற இடத்துல என்ன வரும்? 1 divided by 2 FM. ஓகேங்களா? இந்த 2 FM இருக்கிற இடத்துல தான் நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? 75 hertz. 2 sin of 100 pi n into 1 divided by 75. 75 100 கேன்சல் பண்ணேன்னா 4 pi by 3n. ஓகேங்களா? அவ்வளவுதான். இதுதான். Next one. If the Nyquist rate for a xa of t is omega s, find the Nyquist rate for x square of 2t. இது ஆக்சுவலா வந்து ஒரு டேபிள் நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி. இந்த Nyquist rate வச்சு டைரக்டா, ஏன்னா நம்ம Nyquist rateல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம டெப்த் உள்ள போயிருக்க மாட்டோம். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய கான்செப்ட்ன்றனால ஒரு டேபிள் ஞாபகம் வச்சிட்டோம்னா இந்த கொஸ்டின் கேட்டா டைரக்டா ஆன்சர் பண்ற மாதிரி பாத்துக்கலாம். தட் இஸ் a signal x of t அப்படின்னா Nyquist rateோட இது வந்து ஒமேகா s. அதே இது x square of t னா 2 ஒமேகா s. அப்ப x of t plus 1 னா ஒமேகா s, x of 2t னா 2 ஒமேகா x. இந்த இடத்துல பாருங்க, x square of t அப்படின்னா 2 ஒமேகா s, x of 2t னாலுமே 2 ஒமேகா s, x of t by 2 னா ஒமேகா s divided by 2. அப்ப இந்த இடத்துல எனக்கு x square of t னா 2 ஒமேகா s ன்னும் போது இந்த இடத்துல x square of 2t அப்படின்னா என்ன மீனிங்? 2 into 2 ஒமேகா s. So that is equal to 4 ஒமேகா s. ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது 17th question. What is the value of magnitude frequency response of Butterworth low pass filter at omega is equal to 0? அப்ப the magnitude frequency response of a Butterworth low pass filter is அப்படின்னா that is h of j omega. h of j omega is equal to 1 divided by square root of 1 plus omega divided by omega c the whole to the power of 2n. ஃபார்முலா நமக்கு Butterworth low pass filter. அப்ப ஒமேகாவோட வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா h of j omega-ஓட வேல்யூ என்னவா? 1. இப்ப இது என்ன 0னா என்ன ஆயிடும்? இந்த ஹோல் டேர்ம் 0 ஆயிடும். அப்ப 1 plus 0 anything 1 தான். அப்ப 1 divided by 1 answer is 1. Option is answer A. ஓகேங்களா? அடுத்தது 18th question. A wire of resistor 100 ohm is drawn out so that the length is increased to twice of its original length then the new resistance is. இது ஒரு தடவை நம்ம இன்னொரு கொஸ்டின்லயுமே கேட்டிருக்காங்க. இதுல ESC கொஸ்டின் போட்டிருக்கேன். இன்னொரு இதுலயுமே இதே கொஸ்டின் நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா that is first one என்ன சொல்லியிருக்காங்க? R1 வந்து 10 ohm, அது ஒரிஜினல் லென்த்ல இன்க்ரீஸ் ஆகுதான், twice its ஒரிஜினல் லென்த். அப்ப நியூ ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப R1 ஓட ஃபார்முலா என்ன? rho into L1 divided by A1. இப்ப செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் R2 என்னவாயிருது? rho into L2 divided by A2. இப்ப செகண்ட் L2 தான் என்னவாயிருது? டபுள் ஆஃப் த L1 ஆயிருது. அப்ப L2 is equal to 2 into L1. V1 வால்யூம் ஆஃப் த வயர் வந்து எப்பயுமே கான்ஸ்டன்டா தான் இருக்கும். சோ அதுதான் நம்ம இப்ப கன்சிடரேஷன் எடுத்துக்கிறோம். V1 is equal to V2. L1 into A1 is equal to L2 into A2. A2 is equal to என்ன? ஏரியா வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா that is the A1 divided by 2. அப்ப R2 is equal to rho into L2 divided by A2. அப்ப rho எடுத்துக்கிறோம். L2 இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? 2 into L1. A2 இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? A1 divided by 2. அப்ப இந்த 2 வந்து மேல வரும்போது 2 into 2 4, 4 into rho into L1 divided by A1. ஓகேங்களா? அப்ப இந்த rho into L1 divided by A1 இடத்துல என்ன வரணும்? R1 வரணும். அப்ப R2 is equal to 4 into R1. R1 இருக்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? 10 ohm. ஓகேங்களா? அப்ப R2 is equal to 4 into 10, that is 40 ohm. ஓகேங்களா? obtain the current IT for the circuit below. அப்ப வேற ஒண்ணும் இல்ல, இந்த given circuit சால்வ் பண்றோம் அப்படின்னா இது ரெண்டுமே எனக்கு parallel resistance 6 ohm 3 ohm. அதே மாதிரி இது ரெண்டுமே எனக்கு parallel resistance 6 into 3 divided by 6 plus 3. 6 into 3ன்றது 18, 18 divided by 9, that is equal to 2 ohm. அதே மாதிரி இங்க 4 into 4 divided by 4. எப்பயுமே ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸா இருந்தா என்ன பண்ணுவோம்? half of the resistance value தான்.
அப்ப 4 into 4 divided by 4 plus 4னாலும் ஒண்ணுதான். 4 by 2 டைரக்டா போட்டீங்கனாலும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. அப்ப இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் எப்படி சால்வ் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல 2 ohm சொன்னோமா. So 95 is series with 2 ohm. அடுத்தது இங்க வந்து 4 plus 2 6 ohm ஆயிடுது. இங்க 2 plus 4 6. ஓகேங்களா? இங்கே 6 இங்கே 6. இப்ப நோடல் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். V minus 25 divided by 2 plus V by 6 plus V by 6 is equal to 0. ஓகேங்களா? அப்ப LCM எடுக்கிறேன். 6க்கு LCM எடுக்கிறேன். அப்ப 3V minus 75 plus V equal to 0. அப்ப ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டேன்னா 0 தான். அப்ப 3V minus 75 plus V equal to 0. அப்ப 3V plus 2V னா 5V. 5V equal to 75. V equal to 15 volt. அப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் கரண்ட் IT தான் கேட்டிருக்காங்க. அப்ப 25 that means current இது வேல்யூ எப்படி கன்சிடர் பண்றான்? IT யோட வேல்யூ voltage is 15. ஆல்ரெடி கொடுத்திருக்கிறது 25. அப்ப 25 minus voltage that is voltage drop is 15 எடுத்துறோம். 25 minus 15 divided by 2. 2ன்றது ரெசிஸ்டன்ஸ் ஓட வேல்யூ. இங்க கன்சிடர் பண்ணிருக்க ரெசிஸ்டன்ஸ் ஓட வேல்யூ 10 divided by 2. ஆல்ரெடி நம்ம சொல்லிருக்கோம் இந்த வேல்யூ minus V divided by 2 தானே இது. சோ அததான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி IT கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? அடுத்தது ஃபைனல் क्वेश्चन. A 25 HP 250 volt DC series motor has a armature resistance of 0.1 ohm, field resistance of 0.05 ohm and brush contact drop 2 volt. When the line current is 80 amps, the speed is 600 rpm, and when the line current is 100 amps, then the speed will be nearly. Okay, இப்ப இதுல பாருங்க அந்த speed will be nearly. அப்ப இதுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 80 amps உள்ள வரக்கூடியது 80 amps. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஓட வேல்யூ 0.05 ohm. 0.05 ohmனா இங்க ஆல்ரெடி வந்து ஒரு ஓம் இருக்கு. ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் 0.1 கொடுத்திருக்காங்க. ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ் 0.05. ரெண்டே ஆட் பண்ணோம்னா 0.15. அப்ப இங்க இருக்கக்கூடியது 600 rpm. இங்க இருக்கக்கூடியது 250 volt. அப்ப EB1 is equal to ஃபார்முலா என்ன? EB1 is equal to V minus IA into RA plus RF minus voltage drop of brush. அப்ப 250 volt அப்படின்றது V 250 volt minus IA அப்படின்றது 80 amps into இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது 0.15 minus 2. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணோம்னா 236 volt. அதே மாதிரி EB2 at 100 amps கரண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல 80 சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? 100 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்ப EB1 and EB2 கண்டுபிடிச்சிட்டோம். N1 and N2 தேவை. அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா that is ஒரு வேல்யூ எனக்கு தெரியும் 600 rpm தெரியும். சோ N2 கண்டுபிடிக்க போறோம். ஃபார்முலா நமக்கு டர்ன்ஸ் ரேஷியோ படி EB1 divided by EB2 is equal to N1 into I1 divided by N2 into I2. சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்றோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. EB2 தெரியும், எனக்கு EB1 தெரியும், I1 தெரியும், I2 தெரியும், and then N1 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? So okay, thank you all.